ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகியில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்காக நான் ஓவர் நைட் ஹோல் ராகியை சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி ராகியை பவுடராக எடுக்காமல் நம்ம இப்படி பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நான் முதல்ல க்ளீன் பண்ணி தான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு கூட நான் 1 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் இதுக்கு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது. இதை நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த கருப்பட்டியில் கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரையில் அழுக்கு தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பாகு காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் கிராம்பு ஆட் பண்ணுறேன். இதில் நான் ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நீங்கள் இதை விட அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கிராம்போட அளவு நீங்கள் அதிகமாக்கிக்கணும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற ராகியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராகி ஆட் பண்ணும்போது இது கூடவே அந்த க்ளோவ்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும். நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், அரைச்சி இதை நீங்கள் வடிகட்டிக்கோங்க. என்னோடய இந்த ஸ்ட்ரெயினர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் நான் இதில் ஊற்றுறேன். இல்லைனா நீங்கள் ஒயிட் கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்குதா அதோட தோல் இருக்குதுல்ல, அது ஒன்றும் இதில் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் இதை மிக்சியில் அரைச்சி மறுபடியும் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். 2வது வாட்டி கூட நீங்கள் அப்படி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எதுவும் வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான், நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வேலையே இவ்வளோ தான். இனி நம்ம காய்ச்சி எடுக்கிறது மட்டும்தான். பாருங்கள், இப்போ நான் அடிக்கட்டியான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இதில் நெய், எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது இது சூடாக கிண்டினதுக்கு அப்புறமா சூடோடையே நம்ம ஒரு பிளேட்டில் இதை ஊற்றி மாற்றுவோம். அப்போது அந்த பிளேட்டில் மட்டும் பட்டரோ இல்லைன்னா எண்ணெயோ இல்லைன்னா கீயோ ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை பாருங்கள், கருப்பட்டியை முதல்ல நல்லா பாகு காய்க்கணும். அதுக்காக நான் ஒரு கொஞ்சம் தண்ணி தான், ஒரு 1/2 கப் 1/4 கப் மாதிரி தான் தண்ணி விடுறேன். அவ்வளோதான், சும்மா ஒரு பேருக்கு. அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது இதை நல்லா உருக்கி எடுத்துக்கணும். கருப்பட்டி நல்லா கரையணும். எங்கேயும் திக்காலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அடியில் மண் தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது காய்ச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ராகியோட மிக்ஸு. இந்த ராகி மிக்ஸை நீங்கள் பார்த்து பண்ணணும். ஏன்னா இது சீக்கிரமாக அடியில் கட்டி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஊற்றுறதுலேருந்தே நீங்கள் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அது அடி பிடிக்காது, இன்னொன்று கட்டி பிடிக்காது. எல்லாமே ஒன்று மாதிரி வரும். இல்லைன்னா அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இனி நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இது வேக வைக்கிறது தான். கூழ் மாதிரி கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குமானா அப்படிலாம் இல்லை. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இதில் நீங்கள் வேணும்னா சுக்கு பொடி, அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் ஃப்ளேவருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸு அந்த மாதிரிலாம் வச்செல்லாம் சாப்பிட முடியாது. செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா வந்து இதில் நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப நாள் வச்சா கெட்டு போயிடும். அவ்வளோதான். நல்லா திக்காகணும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதை ட்ரை பண்ணலாம். ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் வந்து வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதோ பாருங்கள், இப்படி கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வரும். இப்போ நம்ம கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப திக்காயிரும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை இனி நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றணும். பிளேட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது தடவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிளேட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றி நமக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இனி பிளேட்டுக்கு மாற்றணும். பிளேட்டுக்கு மாற்றிட்டு உடனே கட் பண்ணால் வராது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. இதோ இதை வந்து இப்படி நம்ம வந்து அந்த ஸ்பேட்டில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஒட்டி பிடிக்கும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா பரத்திட்டு இதை நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சிடணும். கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இனி நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.